திருவிழா ஒன்று பிரம்மாண்டமாக இன்னைக்கும் முன்னுக்குமாக கற்பக பிள்ளையார் என்று வந்தது. சப்பர திருவிழா அவர்களுடைய குடும்ப உபயமாக கற்பக தரு போல இந்த கற்பக விநாயகர் பெருமான் அடுத்து இன்று வரை உடுவில் கிழக்கு கற்பக பிள்ளையார் கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்க. வருடாந்த மகோற்சவம் எல்லாமே ஆரம்பமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வாழை தோரணம் எல்லா விஷயங்களும் கலகலன்னு சொல்லி இந்த பக்கத்தை வரவேற்கிறது. எல்லாருக்குமே வணக்கம். இந்த கோயிலில் நான் ஏற்கனவே ஒரு கும்பாபிஷேக காணொலி ஒன்று போட்டிருப்பேன். இன்றைக்கு என்ன நாங்கள் சொன்னால் திருவிழா ஒன்று பிரம்மாண்டமாக இங்கே நடக்குது. அதுலேயும் குறிப்பாக மகாராஜா குடும்பத்தினுடைய உபயமாக ராதா அண்ணன் உங்களுக்கு தெரியும் அண்மையில் கோண்டாவில் ஒரு பல்பொருள் அங்காடி திறந்தவர். அதோட நிறைய வேலைகளை ஊரில் செய்து கொண்டிருக்கார். அவருடைய உபயமாக இன்றைக்கு பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளோடு சேர்த்து இந்த கோவிலில் திருவிழா இடம்பெறுகிறது என்பது முக்கியமான. திருவிழாவிலேயும் சப்பர திருவிழா அவர்களுடைய குடும்ப உபயமாக நடக்குது. இப்போ ஊரில் நிறைய கோயில் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கோயிலில் எப்படி திருவிழா இருக்குது, அதை விட பல்வேறுபட்ட விஷயங்கள், நாதஸ்வர இசை கச்சேரி, அதை விட பக்தி பாடல்கள் சேர்ந்திருக்கக்கூடிய கச்சேரின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இங்கே நடக்குதுன்னு வேறு சொல்லியிருந்தார். எல்லாத்தையும் சேர்த்து இந்த காணொலியில் பதிவுறேன். இந்த கோயிலுடைய வரலாறு, இந்த சப்பரத்தினுடைய மகிமை, இப்படியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. காணொலியை போய் பார்க்கலாம். முன்னுக்கே பல்வேறுபட்ட விஷயங்கள் இந்த பதாகையிலே போட்டு வச்சிருக்கிறோம். என்னென்ன நிகழ்ச்சிகள் இங்கே இன்றைய நாளில் நடக்குது அப்படின்னு சொல்லி. உடுவில் கிழக்கு கற்பக பிள்ளையார் கோயில் அழகான ஒரு கோயிலாக இந்த கோயில் இருக்குது. தூரத்திலேயே இதில் வரைக்கல அந்த கோபுரம் மிக அழகோடு காட்சி இருக்கிறது. எப்பயுமே கோவில் வழிபாடு என்பது சிறப்பு தரக்கூடிய ஒரு விஷயம். பல்வேறுபட்ட இசை நிகழ்வுகள், இசை கச்சேரிகள், நாதஸ்வரம் தவிர இந்த பண்பாட்டை தாண்டி வேறு எங்கேயுமே செய்ய மாட்டோம். பண்பாட்டோடு சேர்ந்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விஷயங்களையும் சேர்த்து இந்த சப்பர திருவிழாவில் என்ன நடக்குதுன்றது இந்த காலத்தில் பதிசரன் வீதியில் போகிற வார இடமெல்லாம் இந்த மஞ்சள் சிவப்பு கொடிகள் கட்டப்பட்டு இந்த நாளை, இந்த வீதியை, இந்த கோவில் சுற்றுச்சூழலை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் இல்லங்களில் மற்றும் நிறுவனங்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் நிரோ சர்வீஸ் ஐஎம்சி கனடா அனைத்து வகையான ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், பார்ட்டி சர்வீஸ், ஹோம் அண்ட் அவுட்டோர் டெக்கரேஷன்ஸ், ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் ஆர்கனைசிங், பெயிண்டிங் சர்வீஸ், கிறிஸ்துமஸ் அண்ட் நியூ இயர் டெக்கரேஷன், அனைத்து விசேட நிகழ்வுகளுக்குமான கேட்டரிங் சர்வீஸ் மற்றும் அசத்தலான கேக் வகைகள் ஆகியவற்றை சிறந்த முறையில் பெற்றுக்கொள்ள 14 வருட கால அனுபவமிக்க ஒரே நிறுவனம் நிரோ சர்வீஸ் ஐஎன்சி கனடா. தொடர்புகளுக்கு ராதா மகாராஜ் 4162067145. இமெயில் niroserviceinc@gmail.com. வெப்சைட் www.niroservice.ca. கோயில் சூழலை பார்க்குறீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மின் ஒளியில் மிதக்குதுன்னு தான் சொல்லலாம். மின்சார அலங்காரங்கள், ஏனைய விஷயங்கள் எல்லாமே நல்ல வடிவாக அந்த கும்பாபிஷேகம் பகலில் பார்த்துட்டாங்க. இப்போ இரவில் இந்த கோவில் வீதி ஒவ்வொரு விஷயங்கள் எம்பாய்களை மிக மிக அழகாக இருக்கிறது. இதில் அந்த வடக்கு வீதி வாசிப்புன்னு சொல்லி நாதஸ்வர வித்வான்களுடைய கச்சேரிகள்லாம் நடக்க போகுது. அதை தாண்டி உள்ளுக்கு பூச வழிபாடெலாம் நடந்து கொண்டிருக்கு. எல்லாவற்றையும் சேர்த்து தொடர்ந்து பதிவு செய்யலாம். ஊரில் இருக்கிறார்கள், கோயிலை யார் தவற வருகின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே கருத்துக்களாக கிளை சொல்கிறது. நான் வைத்திலிங்கம் மகாராஜா சப்பர திருவிழா உபகாரம் கலைக்கிறேன். கற்பக பிள்ளையார் என்று வந்தது. நான் நினைக்கின்றேன் கற்பக பேத்தி என்று ஒரு அம்மா இருந்ததாகவும் அந்த அம்மாவின் பேரால் இந்த ஆலயம் கற்பக பிள்ளையார் என்று வந்திருக்கலாம் என்றும், இதை விட இன்னும் ஒன்று நான் யூகிக்கிறேன். கற்பக தரு போல இந்த கற்பக விநாயகர் பெருமான் எங்கள் எல்லாருக்கும் சகல சௌபாக்கியங்களையும் செல்வங்களை அள்ளி அள்ளி கொண்டு கொண்டிருக்கிறார். அது எனக்கு கண்கூடாக தெரிகிறது. மேலும் நான் இந்த நிர்வாகத்தில் கிட்டத்தட்ட 1986ஆம் ஆண்டு நான் காரியதரிசியாக கலகாலம் செயல்பட்டேன். அதற்கு முன்னே செயல்பட்டேன். இந்த மகோத்சவத்தை 1986ஆம் ஆண்டு நான் காரியதர்சியாக இந்த காலத்தில் தான் இந்த மகோத்சவத்தை இந்த ஆலயத்தில் உற்பத்தியாக்கி இன்று கிட்டத்தட்ட 40 வருஷங்களுக்கு மேற்பட இந்த மகோத்சவ விழா கற்பக பிள்ளையார் கோயிலில் நடந்து கொண்டிருக்கின்றது. திருவிழா அடங்குறதுக்கு இந்த சுத்துப்பலி பூசை, அதே மாதிரி தான் தம்ப பூசை முடிஞ்சது பிறகு இப்படியான வழிபாடுகள் எல்லாமே திருவிழா நடக்கும். முன்புற பகுதியை எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள்.
நல்ல அழகோடு நாங்கள் அப்போது ஒரு பக்கமாக இருந்து பார்த்துனாங்க. இப்போ வந்து இன்னுமே அதுக்கு அடுத்த ரக அழகோடு இருக்குது. மற்ற பக்கம் பார்த்தா நாளைக்கு வந்து தேர் திருவிழாவுக்கு வந்து எல்லா விதமான விஷயங்களும் தேர் முட்டி தேர் எல்லாமே வந்து இந்த இடத்துல தயாராக இருக்குது. போக போக இன்னுமே திருவிழா காலகட்டம் அதே மாதிரி தான் கோவலானியாவினுடைய இசை நிகழ்ச்சி சாந்தன் இசைக்குழுவினுடையது எல்லாமே இங்கே நடக்க போகுது. இதில் நானும் இந்த சப்பர திருவிழாவை ஏனென்றால் நான் சின்ன பொடியனாக இருக்கும்பொழுது எனது சந்தையர்கள் இருக்கும் காலத்தில் இந்த கற்பக பிள்ளையார் கோயிலில் நாங்கள் 9ஆம் திருவிழா எங்களுடைய சகோதரங்கள் தாய் தப்பனாக்கள் இந்த 9ஆம் திருவிழாவை செய்து கொண்டு வந்தார். அதன் பிரகாரம் எனக்கு வேறு வேறு உபயோகங்கள் வந்ததும் நான் அந்த உபயோகங்களை தட்டி கழித்து போயிட்டான். எனக்கு நான் செய்த 9ஆம் திருவிழா சப்பர திருவிழா தான் வேணுமென்று வாக்குவாதப்பட்டு சப்பர திருவிழாவை அடுத்து இன்று வரை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறேன். ஆலயமும் அந்த அளவுக்கு முன்னேறி கொண்டு தான் இருக்கின்றது. இன்றைக்கு இந்த ஆலயம் எல்லா ஆலயங்களிலும் பார்க்க ஆலயங்களை போல சரி நிகராக முன்னுக்கு வந்து கொண்டிருப்பதை கண்கூடாக எல்லோரும் பார்க்க தெரிகிறது. மேலும் கற்பக விநாயகர் அருள் இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கும் உலகிலாளிய மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். எனது மகன் கைலாவில் இருக்கின்றார். அவர் அங்கிருந்து இந்த ஆலயத்துக்கு பலவிதமான உதவிகளை எல்லாம் செய்து வருகின்றார். இன்றல்ல கனகாலமாக நான் இந்த வழியில் அன்று தொடக்கம் சின்ன படியனாக இருந்து இந்த ஆலயத்தை வழிநடத்தி கொண்டு சென்றேனோ அதே போல் என்னுடைய மகனும் இன்று இந்த ஆலயத்தை முன்னுக்கு வழிநின்று வழிநடத்தி கொண்டு ஆலயத்துக்கு நல்ல காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றார். இன்றைய கற்பக பிள்ளையார் என்றால் இன்றைக்கு உலகத்திலே எல்லா இடத்திலும் கற்பக பிள்ளையார் இதே கற்பக பிள்ளையார் என்ற ஒரு உற்சாகமான பேச்சு கற்பக பிள்ளையாருக்கு வந்திருக்கு. ஆகவே நான் மிகவும் இன்று எனக்கு வயது போய்விட்டது. நான் சந்தோஷமாகவும் இன்றால் என்னுடைய காலங்கள் நேரங்கள்லாம் போய்விட்டது. இந்த உயத்தை இந்த திருவிழாவை நான் கண்டு அளிக்க வேணும். இந்த திருவிழாவை நல்ல முறையில் நடத்த வேணும் என்று நான் ஆவலுடன் இருந்தேன். அதை நானும் என்னுடைய பிள்ளைகளும் ஒன்று சேர்ந்து மிகவும் சிறப்பாகவும் நல்ல முறையில் நடத்தி இந்த திருவிழா நடந்து வருவதற்கு எம்பெருமான் கற்பக விநாயகரும் உதவி கருணை பாதித்திருப்பதற்கு நன்றியையும் பெருமாருக்கு வணக்கத்தையும் தெரிவித்து சப்பர திருவிழா மாலை நேரத்துக்குரிய வசந்த மண்டப பூசைகள் எல்லாமே ஆரம்பமாகி இருக்கிறது. அண்ணன் தன் தம்பியையும் அழைத்து கொண்டு சப்பரத்தில் வலம் பெறுவதற்கான அந்த பூஜைகள் தொடங்கி இருக்குது. அற்ற புதுமையிலும் புதுமை. நான் கிட்டத்தட்ட 7 வயதில் இந்த ஆலயத்தில் தான் தீட்சை கிட்டோம். 7 வயதில் நாங்கள் ஒரு 15-20 படியங்கள் என்னுடைய சைக்கிள் படியங்களை அந்த மாதிரி சேர்ந்து ஒரு குருக்களை கூப்பிட்டு 7 வயதில் நாங்கள் இந்த கோயிலை தான் நான் தீட்சை கிட்டோம். அன்று தொடக்கம் நான் இன்றைக்கு எனக்கு 86 வயதாகுது. இவ்வளவு காலமும் எம்பெருமான் கன்னியாருக்கு பின்னுக்கும் வீடு முன்னுக்கும் வீடாக என்ன இந்த விநாயகன் என்ன வேறு இடத்த கொக்கு இல்லை. கல்யாணம் முடிஞ்சு கொக்கு இல்லை இருக்க விட இல்லை. என்னுடைய பாசமும் என்னுடைய பக்தியும் அவருடைய அன்பும் அவருடைய கருணையும் என்ன கிட்ட வாடா அவர் எனக்கு கிட்ட வச்சிருக்கிறார்.
இன்னைக்கும் முன்னுக்குமாக என்னை வச்சிருக்கிறார். மிகவும் சந்தோஷமாக வச்சிருக்கிறார், மிகவும் சிறப்பாக வச்சிருக்கிறார், செல்வமாக வச்சிருக்கிறார். எனக்கு எந்த விதமான குறையும் இல்லை, ஒரு விதமான துன்பமும் இல்லை. மிகவும் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழுகிறேன். வாழ வைத்தவைக்கு எம்பெருமான் கருணை, கற்பக விநாயகன் கருணை பற்றி நான் உண்டு என்பதை எல்லோருக்கும் உங்களுக்கும் சிறப்பாக சொல்லி இத்துடன் சிறப்பாக இடம்பெற்ற பூசை வழிபாடுகள் எல்லாவற்றையும் தொடர்ந்து சப்பரத்தில் ஆரோகணிப்பதற்காக மூலஸ்தானத்தில் பிள்ளையார் எப்படி வீற்றுக்கிறான்னு பாருங்கள். இங்கால எழுந்தருளியாக விநாயகரும் முருகப்பெருமானும் பக்தர்களுடைய தோள்களில் தாங்கி இப்போது உள்வீதி வலம் வரையினம். அதுக்கு பிறகு யாக பூசை எல்லாம் நடந்து வெளிவீதியில் சப்பரத்தில் வருகிற காட்சி என்றது. கோயிலில் உட்பிரகாரம் வந்து இப்படி இருக்குன்னு பாருங்க. கும்பாபிஷேக காணொலிக்கு நான் போட்டிருந்தேன். இவ்வளோ வடிவான கோயிலாக பார்த்து பிள்ளையாருக்காக இந்த பக்தர்கள் எல்லாருமே செய்திருக்கணும். உள்ளே இடம்பெற்றக்கூடிய விசேட பூசைகளை தொடர்ந்து வெளிவீதிக்கு ஆரோகணிக்கிறார். யாக பூசை, வசந்த பூசை எல்லாம் முடிச்சு கொண்டு விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் வெளியில் வந்து இன்னுமே சிறப்பான பண்பாட்டை பிரதிபலிக்கக்கூடிய பல்வேறுபட்ட அம்சங்கள் இருக்குது. நேர்த்திகள் நிறைய வித்தியாசப்படும். பூத்தூவி விநாயகப் பெருமான் வெளிவீதிக்கு வரவேற்கப்படுகிறார் முருகப்பெருமானோட சேர்த்து. அதை விட மலையாக தேங்காய் குவிச்சு வச்சு இங்கே அடிக்க போயினோம். சப்பரத்துக்கு முன்பாக 2 பேருமே சப்பரத்தில் ஆரோகணிக்கணும். வீதியில் வாகனங்கள், குறிப்பாக சுமக்கிற வாகனங்களை தாண்டி சில்லு பூட்டிடக்கூடிய வாகனங்கள் வருகிற போது இப்படியான விஷயங்கள் எல்லாமே செய்யப்படும். நம்பிக்கைகள் சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. சிவாச்சாரியர்களுக்குரிய கௌரவம், அதே மாதிரி தான் இந்த சப்பரத்தை செய்திடக்கூடியவர்கள் கட்ட போடுற அவைக்குரிய கௌரவம் வழங்கப்படும். நல்லூர் கந்தசுவாமி கோயிலுடைய பொது பிரம்மசரி பிரசன்னாத் குருக்கள் ஐயா அவர்கள் இன்றைக்கு இவ்விடத்திலே வந்து பெருமுறைகளை பாடி பெருமானை அர்ச்சிக்கின்ற நிகழ்வும், அதே நேரத்தில் இந்த உற்சவத்திற்கு சிறப்பாக வருகை தந்திருக்கின்ற கோண்டாவின் ஈழத்து சபரிமலை ஐயப்பன் ஆலயத்தினுடைய பிரதம குருவும் ஸ்தாபகர் மனமுண்டா மாமர நோத்துண்டா மேனி
நுடங்காது கொண்டு துப்பார் திருமேன் தும்பிக்கையான் பாதம் தும்பிக்கையான் தும்பிக்கையான் பாதம் தப்பா சார்வார் தமக்கு வாக்குண்டாம் தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு நல்ல மனமுண்டாம் தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு மாமலரா प्रभो गणपते परिपूर्ण वाळरुळवाये प्रभो गणपते परिपूर्ण वाळरुळवाये प्रभो गणपते परिपूर्ण वाळरुळवाये प्रभो गणपते 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 தேடி தேடி எங்கோ ஓடுகின்றோம் உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே தேடி தேடி எங்கோ ஓடுகின்றோம் உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே தேடி தேடி எங்கோ ஓடுகின்றோம் உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே கோடி கோடி மதையானைகள் வலம் செய்ய கோடி கோடி மதையானைகள் வலம் செய்ய குன்றென விளங்கும் பொம்மானே கோடி கோடி மதையானைகள் வலம் செய்ய குன்றென விளங்கும் பொம்மானே பிரபு கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபு गणपते 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 பதிகம் பாடல் பாடி அர்ச்சித்த சிவாச்சாரியர் அவர்களுக்கு நன்றி கூறி திருவருள் வேண்டி அடுத்து பெருமானுடைய சன்னிதானத்திற்கு எழுந்தருளிய நல்லூர் கந்தசுவாமி கோயிலினுடைய சிவாச்சாரியார் பிரம்மஸ்ரீ பிரசன்னா குருக்கள் அவர்களுக்கு கௌரவம் முதலிலே இடம்பெறும். பிரசன்னா குருக்கள் ஐயாவினுடைய கௌரவத்தை தொடர்ந்து கோண்டாவில் ஈழத்து சபதீச சபரிமலை ஐயப்பன் ஆலயத்தினுடைய பிரதமகுருவும் ஸ்தாபகருமாகிய சிவஸ்ரீ கரிகரசுதன் சிவாச்சாரியார் அவர்களுக்கு கௌரவிப்பு இடம்பெறும். அதற்கு முன்பதாக ஆலயத்தினுடைய பிரதம குரு உருத்திரமூர்த்தி அபராயுத குருக்கள் ஐயா அவர்களுக்கு கௌரவிப்பு இடம்பெறும்.
மகோத்சவ குரு பிரசன்னா குருக்கள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த கோவில் நேரலைகளை சிறப்பாக செய்யக்கூடிய நண்பன் இலக்ஷன் NDTV எல்லாருக்குமே தெரியும். அவருக்கான கௌரவ உண்மையில் பார்க்க முடியாதவர்களுக்கான பெரிய வரப்பிரசாதம் இவர்கள் மூலமாக செய்து கொடுக்கப்படுகிறது. ஆரம்பத்தில் சொன்ன நேர்த்திகள் நிறைய வகைப்படும் என்று சொல்லி சில பேர் ஒவ்வொரு விதமாக நேர்ந்து வைப்பார்கள். அந்த அடிப்படையில் வந்து இவ்வளோ தேங்காயம் மலை மாதிரி குமிச்சு நம்முடைய இருக்கக்கூடிய இந்த ஆணவ மலத்தை அகற்றுவதுதான் இந்த தேங்காய் உடைக்கிறனுடைய தத்துவமாக சொல்லப்படுகிறது. பல்வேறுபட்ட விஷயங்கள் சொன்னாலும் இதை நேர்த்தியாக இங்கே செய்யணும். பழமை வாய்ந்த இந்த திருச்சபரம் மின்சார விளக்குகளோடு நாளைக்கு எங்களுடைய பெருமான் ஒரு பக்கம் பேரியோலி, மறுபக்கம் நாதஸ்வரம், இன்னும் ஒரு பக்கம் இந்த மயிலாட்டம், பொம்மலாட்டம் இப்படியான விஷயமான கலை நிகழ்வுகள் எல்லாவற்றோடும் சேர்த்து இந்த சப்பரம் பலம் பெறதுக்கான அந்த வடம் பக்தர்களுடைய கைகளில் இப்போ பரிமாறப்பட்டு கொண்டிருக்கு. அங்கு மணிவாசகர் பெருமான் பாடியது போல முத்தினரை அறியாத முற்பொழுது உயர்வினை பத்தினரை அறிவித்து